அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்புகள் இந்த காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் இன்றைய தினம் தரம் 3க்கான 8வது மாதிரி பரீட்சை தாள் பார்வையிட போகின்றோம். இந்த வகையில நாங்கள் பயிற்சிகள் மேற்கொண்டு எங்கள் திறமைகளை சரியாக வெளிக்காட்டும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம். அதிகாலை வேளையில எழுந்து படிப்பது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பழக்கம் என்பதை நீங்க கருதி கொள்ளுங்கோ. காரணம் என்னென்றால், இப்படி நீங்க படித்து கொண்டு வருகின்ற பட்சத்துல இப்ப ஆரம்ப பரீட்சையும் சுலபமாக இருக்கும். தொடர்ந்து படிப்பில நல்ல ஆர்வம் இருக்கும். ஏனென்றால் கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது பழமொழி. அப்ப கல்விக்கு ஈடாக இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. கல்விதான் மிகச்சிறந்த செல்வம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கோ. அப்ப இந்த கல்வியை பெறுவதிலே நாங்க மிகுந்த அக்கறையோட இருக்க வேண்டும் என்பதை நீங்க நல்லா புரிந்திருக்கிறீர்கள். அதை உங்களை பாராட்டி கொண்டு நான் உங்கள் முயற்சிக்கு வெகுமதியாக கற்பித்தல்ல ஈடுபடுகின்றேன். இப்பொழுது நான் உங்களுக்கு பயிற்சித்தாளை காண்பித்து பயிற்சித்தாளுக்கு விடையளிக்கும் விளக்கங்கள் வழங்குகிறேன். நீங்க கொஞ்சம் கரிசனையோடு அதை பின்பற்றுவீர்களாக இருந்தால் மிகுந்த இலகுவாக இருக்கும். இதான் 8வது பயிற்சித்தாள் பிள்ளைகள். அதாவது இது தரம் 3க்கான பயிற்சியாக இருந்த போது 9வது இது தரம் 3க்கான பயிற்சியாக இருந்த போதிலும் தரம் 4க்கு உகந்தது என்பதை கருத்தில் கொள்ளுங்க. என்ன காரணம் என்றால், நாங்க இலகுவான பயிற்சியூடாக நுண்ணறிவு சார்ந்த கடினமான வினாவுக்கு வழி நடத்தப்படுகின்றோம். இப்ப இதுல முதலாவது வினா கூட்டத்தில் உள்ள படத்துக்கு பெருமளவில் ஒத்தது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த படங்களை ஒப்பிட்டு பார்த்துத்தான் கண்டுபிடிக்கணும். இதுல முதலாவது 2வதுல நடுவில் வட்டம் வெள்ளை இல்லை, 2வது நடுவில் உள்ள வட்டம் சிறிதாக இருக்கின்றது. அப்ப 3வது தான் மிக பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப கவனத்துல கொள்ளுங்கோ. இதுல 3வது படம்தான் வினாவுக்கு விடையாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதற்கான விடை 3 என்பது ஆகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினாவில கூட்டத்தோடு சேர்க்க பொருத்தமானது யாது? அதாவது இங்க ஒரு அடைப்பு 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு பாகம்தான் பூரணமாயிருக்குது. அதாவது பாத அணி, பாத அணியோட பாதம் பொருந்துகின்றது என்றார். அதாவது பாதத்துக்கு அணிவதுதான் பாத அணி. அப்ப கையுக்கு அணிவது என்ன? கையுறை. கையுறை எப்படி சொல்றது? கிளவுஸ் என்று சொல்றது. அப்ப முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இது தொடர்பு காணும் ஆற்றல். இனி 3வது வினாவை பாருங்கோ. இதுல கத்தரிக்காயின் கோட்டுப்படம் தரப்பட்டிருக்கிறது. அதுல விடுபட்ட பகுதி எது என கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த விடுபட்ட பகுதியை கண்டறிவதற்கு நாங்க பார்க்க வேண்டும். இதை ஒரு கத்தரிக்காயாக பூர்ணமாக ஆக்க வேண்டுமாக இருந்தால் இப்படியாக இருக்கும். அதாவது இந்த பகுதி இப்படியாக இப்படி இருக்கும். அப்ப நாங்க இதன் வலது பக்கம் நீளம் கூடியதாகவும்
இதன் இடது பக்கம் நீளம் குறைந்ததாகவும் இருக்க வேண்டும். அப்ப இது வலது பக்கம் நீளம் குறைந்தது, இது இடது பக்கம் நீளம் கூடி, அப்ப இது பொருந்தாது. இது ரெண்டும் சமனாக இருக்கு, இதுவும் பொருந்தாது. இது வலது பக்கம் நீளம் கூடவாக இருக்கு, இடது பக்கம் நீளம் குறைவு, அப்ப மூன்றாவது தான் பொருத்தமானது. இது கற்புலனாற்றல், கண்ணால பார்த்து புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல். இனி நாங்கள் இரண்டாவது பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அதாவது 9வது பயிற்சித்தாளின் இரண்டாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சி. இந்த வினாவை அவதானிங்கோ. 4வது வினா, நிலத்தியதுடன் நிலத்தாததை ஒப்பிட்டால் நிலத்தியது. அதாவது இங்கு ஒப்பிடப்படுகின்றது, இது ஒரு பெரிய சதுரம், சம சதுரங்களாக பிரிக்கப்படாவிட்டாலும் அதனுடைய அளவிலே எங்களுக்கு தெரியுது, கற்பனையில பிரித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த 9 சதுரங்கள்ல கேட்கப்படுற கேள்வி என்னென்றால், நிலத்தியதுடன் நிலத்திய சதுரத்துடன் நிலத்தாததை ஒப்பிட்டால் நிலத்தியது. அப்ப நிலத்தியது நிலத்தாததோடு ஒப்பிட்டால் நிலத்தியது என்று கேட்கப்படுது. அப்ப நாங்க இது முதல்ல பிரிக்க வேணும் சமனாக. காரணம் என்னென்று சொன்னால், சமனாக பிரித்தால்தான் எத்தனை சதுரம் நிலத்தி இருக்கு, எத்தனை சதுரம் நிலத்தவில்லை என்பதை நாங்கள் கணிக்க முடியும். இப்படியாக இதை பிரிக்கின்ற போது எங்களுக்கு இந்த எண்ணிக்கைகள் இதுல நாங்கள் இடுவோமாக இருந்தால், இந்த எண்ணிக்கைகளை 1 2 3 4 5 6 7 8 9 பாகமாக, 9 சம பாகமாக பிரித்திருக்கிறோம். அதுல முதல்ல நிலத்தியதுடன் தானே நிலத்தாததை ஒப்பிடணும். அப்ப நிலத்தியதை நாங்கள் பார்த்தால் இது 1, இது 2, இது 3, இது 4. அப்ப 9 மேல் 4, 9 பகுதியில 4 தொகுதி நிலத்தப்பட்டிருக்கு. இப்ப நிலத்தாததை இதோடு ஒப்பிடுவதற்கு 9 பகுதியில எத்தனை தொகுதி என்று பார்ப்போம். நிலத்தாதது 1, அதாவது வேறு வழியில காட்டுறேன், 1 2 3 4 5. அப்ப 9 மேல் 5. அப்ப ஒரு பொருளை 9 சமபாகமாக பிரித்து 4 9 சமபாகமாக பிரித்ததா 5ஐ விட கூடியதா குறைந்ததா? நிலத்தாததோட நிலத்தியதை ஒப்பிடணும். அப்ப பகுதியன் சமன். அப்ப 9 5 4 கூடியதா குறைந்ததா குறைவானது. நிலத்தியதுடன் நிலத்தாததை ஒப்பிட்டால் நிலத்தியது குறைவானது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம். இங்க ஒரு முழு வட்டம் ரூபாய் 10 என்றால், இங்கே ஒரு முழு வட்டமும் இது பாதியை விட கூடியது. ஆனா முழு வட்டம் அல்ல, இதுக்கும் பாதியை விட கூடியது. பாதி என்றால் இப்படித்தான் வரும், இங்கதான் பாதி. அப்ப இது 10 ரூபாய் என்றால் இது 5லும் கூடியதாக இருக்கணும். அப்ப 6 ரூபாய் வைத்துக் கொள்வோம். இதுவும் 5லும் கூடியதாக இருக்கணும், 6 ரூபாய் வைத்துக் கொள்வோம். அப்ப இதுல வருகின்ற தொகையை பார்த்தா 22. அப்ப 10 30 என்ற விடையும் பொருந்தாது, 20 என்ற விடையும் பொருந்தாது. ரூபாய் 20க்கும் ரூபாய் 30க்கும் இடையில் என்பதுதான் பொருத்தமான விடை. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். 6வது வினா. உருவில் உள்ள முக்கோணிகளின் நாற்பக்கல்களின் எண்ணிக்கைகள். இதுல இருக்கிற முக்கோணி எத்தனை, நாற்பக்கல் எத்தனை என நாங்க கணித்தல் வேண்டும்.
முக்கோணி என்றால் 3 பக்கங்களை கொண்டது முக்கோணி. நாற்பக்கல் என்றால் 4 பக்கங்களை கொண்டது நாற்பக்கல். அப்ப இங்க நாங்க முக்கோணிகளை எண்ணினால் இதுல உள்ள முக்கோணிகளை கணிக்க போகின்றோம். எத்தனை முக்கோணி இருக்குன்ற இங்க பாருங்க. இது இது ஒரு முக்கோணி, இது ஒரு முக்கோணி, இது ஒரு முக்கோணி, இது ஒரு முக்கோணி. அப்ப மொத்தம் 4 முக்கோணிகள் இருக்கின்றது. அப்ப இந்த விட தவறு. நாற்பக்கல் எத்தனை இருக்கின்றது என்று கழிப்போமாக இருந்தால் இது ஒரு நாற்பக்கல், இது ஒரு நாற்பக்கல், சதமாயிருந்தாலும் அது நாற்பக்கல் தான். அப்ப 4 முக்கோணி 2 நாற்பக்கல் என்ப விடைதான் பொருத்தமானது. இது தவறு. 3 நாற்பக்கல் இல்லை. அப்ப கேள்விக்கான விடை அணுகிவிட்டோம். இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். இப்ப இந்த வினாவில கேட்கப்படுகின்றது, ஒரு சதுர வடிவ காணியின் ஒரு பக்கம் தெரியும் தூண்கள் கீழே உள்ளன. அப்ப ஒரு பக்கத்துல இங்க 4 தூண்கள் இருக்கின்றது. இது மூலைத்தூண், இது மூலைத்தூண். அப்ப இத ஒரு பக்கத்தால பார்க்க 4 தூண்கள் தெரியும். இப்ப பாருங்க, இந்த காணியை நான் கீறி காட்டுறேன். இதுல இப்படியாக இந்த சதுர காணி இருக்குமாக இருந்தால் இதுல இருக்கிற தூண்களின் எண்ணிக்கையை நான் உங்களுக்கு குறித்து காட்டுறேன். பாருங்க, இது மூலைத்தூண், இது மூலைத்தூண். அப்ப இங்க 2 தூண்கள் இருக்கின்றது. அப்ப மொத்தம் 4 தூண். இதான் இப்ப இதுல காட்டப்பட்டது. அப்ப இது சதுரக்காணி என்றபடியால் 4 பக்கமும் சமனாக இருக்கும். அப்ப இதுலயும் மூலைத்தூண் இருக்கும், இங்கேயும் மூலைத்தூண் இருக்கும். அப்ப இங்க 2 தூண் இருக்கும், இங்க 2 தூண் இருக்கும், இங்க 2 தூண் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற காணியில உள்ள சுற்றவர உள்ள தூண்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற கேள்விக்கான கணிப்பு, இதுல ஒரு பக்கம் பார்த்தால் 4 தூண், அப்ப 4. இந்த பக்கம் பார்த்தா 4 தூண், 4. இந்த பக்கம் 4 தூண், 4. இந்த பக்கம் 4 தூண், 4. அப்ப மொத்தம் 16 தூண். ஆனா தவறு. காரணம் என்னென்றால், இந்த மூலை தூண்கள் 2 பக்கமும் எண்ணப்படுகின்றது. 2 பக்கத்தாலே எண்ணினாங்க. இந்த மூலத்தூணை 2 பக்கங்களாலேயும் எண்ணுகின்றோம். அப்ப இது 2 தடவை எண்ணப்படுகின்றபடியால் ஒரு தடவை எண்ணின 4 இதுல இருந்து கழிக்க வேண்டும். அப்ப மொத்தம் இருக்கிறது 12 தூண்கள் தான். இனி தூண்களின் எண்ணிக்கையை கூட்டி காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து ஆரம்பிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப நன்னாங்கு 16 என்பது தவறு. இப்ப இது அடிப்படையாக கொண்டு நுண்ணறிவு கேள்விகள் இடம்பெறுவது இயல்பு. இதே மாதிரி இப்ப ஒரு காணியில ஒரு பக்கம் 5 தூண் என்றால் இது மூலை தூண் 2 போனா 3 கிடக்கும். அவ 5 தூண் என்றால் மொத்தம் எவ்வளவு என்று கேட்டால் நாங்க என்ன செய்யணும்? 5 4ஆல பெருக்கினா 20. மூலத்தூண்கள் 2 தடவை எண்ணப்படுகின்றது. அப்ப 4 மூலையும் 2 தடவை எண்ணினதில் ஒரு தடவை எண்ணினதை கழிக்க வேண்டும். கழித்தால் மொத்தம் 16 தூணின விடையளித்தல் வேண்டும். அப்ப இது 4 பக்கம் என்றபடியாத்தான் 4 கழிக்கிறோம். இதே மாதிரி முக்கோண காணியாக இருந்தால் ஒரு பக்கம் 5 தூண் என்றால் 3 15. 15ல 3 கழிக்கணும். அதாவது 3 15. 15ல 3 கழித்தால் 12 தூணின வர. இந்த விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிந்து கொண்டால்தான் நீங்க கேள்விகளுக்கு
தொடர்ச்சியாக விடியளிப்பது இலகுவாக இருக்கும். இனி நாங்கள் அடுத்த வினா, இறுதி வினாவை பார்வையிடுவோம். இப்ப கேள்வி, கடந்த வெள்ளிக்கிழமை அமீரும் சிவலிங்கமும் மேரியும் வழிபாட்டிடங்களுக்கு சென்றார்கள். அவர்கள் சென்ற வழிபாட்டிடங்கள் முறையே எது என்று நாங்கள் குறிப்பிடுதல் வேண்டும். அமீர் என்ற பெயரை உடையவர் எங்களுக்கு பெயரை கொண்டு தருகின்றது. அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர். அவரின் மதம் இஸ்லாமியம், இனம் முஸ்லீம், மதம் இஸ்லாமியம். அப்ப இஸ்லாமியர் என்றால் அவர் செல்வது பள்ளிவாசலுக்கு. சிவலிங்கம் என்பவர் மதம் சமயம் இந்து சைவ சமயம், அவர் தமிழர். அவர் சென்றது கோயிலாக இருக்கின்றது. மேரி என்பவருக்குரிய மதம் கிறிஸ்தவ மதம், அவரும் தமிழ்தான். அப்ப அவர் சென்றது தேவாலயமாக இருக்கின்றது. அப்ப மூன்றாவது விடைதான் இங்க மிக பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்பொழுது நாங்கள் இந்த கற்பித்தல்ல நிறைந்த பலன் பெற வேண்டுமாக இருந்தால் நீங்க நிறைந்த கூடிய கவனமுள்ள மாணவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. நான் இப்போது அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் உங்களுக்கு தருகின்றேன். இதுல நாங்கள் இந்த மூன்றாவது பக்க வினாவுக்கு பார்ப்போம். வினாவில கேட்கப்படுகின்றது, 5ஐயும் 3ஐயும் எக்கணிப்பால் 8 ஆக்கலாம். என்ன எக்கணிப்பு என்றால் என்ன கணிப்பு செயல்முறை? கழித்தலா, கூட்டலா, வகுத்தலா? 5ஐயும் 3ஐயும் கூட்டினால்தான் 8 கிடைக்கும். அப்ப கேள்விக்கான விடை 8 என்பது ஆகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இப்பச்சக்கரங்கள் அம்புக்குறி காட்டிய அம்புக்குறி வழியே சுற்றும் போது உருவாகும் சொற்கள் 3ஐ குறிக்கும் சரியான விடையை தெரிவு செய்க. 2 வட்டம் இருக்கின்றது பச்சக்கரம். ஒன்று வலம் சுழியாக, முதலாவது வலம் சுழியாகவும் அடுத்தது இடஞ்சுழியாகவும். வலம் சுழி என்றால் மணிக்கூட்டு முள் அசைகிற திசை, அடுத்தது அதற்கு எதிர் திசை. இரண்டும் சுற்றுகின்றன. இப்படி 2 சக்கரங்களையும் 8 பாகங்களையும் முறையே 8 எழுத்துக்கள் இருக்குது. அப்ப அந்த எழுத்துக்கள் இணைந்து சொற்கள் உருவாகும். இப்ப கேள்வி என்னென்றால், இவ்வாறு உருவாகின்ற 8 சொற்கள் உருவாகினாலும் எங்களை கேட்கப்படுகின்றது 3 சொற்களை குறிக்கிற விடை எது என்று. அப்ப நாங்க இதுல உருவாகிற சொற்களை பார்வையிடுவோம். இப்ப பாதி என்ற சொல் இதில, சரி என்பது இதில, உமி என்பது, சிறி என்பது, அதே போல மிதி என்பது, உமி என்பது, ஒடு, ஓடு அல்ல ஒடு, ஓனாயுது, காடு. அப்ப இந்த ஒடு என்றது சொல்லல்ல, அது தவறாக தந்திருக்கேன் என்றால் ஒரு விடையில அப்படி நீங்க அந்த தவற கவனிக்க வேண்டும் என்றதுக்காக. அப்ப இதுல பாடு என்பது ஒரு இடமும் இல்லை, ஆகவே இந்த விடை பொருந்தாது. அதே மாதிரி உளி என்பதும் இல்லை, மிதி என்பது இருக்குது, ஆனாலும் இது ஒன்றுதானே பொருந்துகின்றது. அடுத்ததுல காடு என்பது இருக்குது, உமி என்பது இருக்குது, மிதி என்பதும் இருக்கின்றது. அப்ப இதான் பொருந்தக்கூடிய விட. அப்ப அடுத்ததுல என்ன தவறு என்றால், ஒடு என்பது இல்லை, ஓடு என்பது இல்லை, ஒடு என்றுதான் இருக்கு, ஓனா. அப்ப இந்த விட பாதி இருக்குது, உமி இருக்குது. அப்ப இந்த ஒரு தவற அவதானித்த வெளியளிக்கணும் என்றதுக்குத்தான் அந்த எழுத்து தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, இப்ப சக்கரங்கள்
ஒரு வட்டம் சுற்றும் போது, ஒரு தடவை சுற்றுகின்ற போது இரு தடவைகள் உருவாகும் சொல் எது? இங்க பாருங்க, இந்த இதுல இந்த பச்சக்கரம் 2 தரம் சுற்றிக்கல, ஒரு தரம் சுற்றிக்க, ஒரு வட்டம் சுற்றினால் இதுல உமி என்பது உருவாகின்றது. அதே போல இங்கேயும் உமி உருவாகின்றது. அப்போ உமி என்ற சொல்தான் 2 தடவைகள் உருவாகின்றது. உங்களுக்கு பச்சக்கரங்கள் சுற்றுவதை பற்றி தெரிந்திருக்கணும் பிள்ளைகள். இப்படி 3 பச்சக்கரம் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கோ. பச்சக்கரம் என்றால் இப்படியாக இருக்கும், பல் இருக்கும். இந்த பச்சக்கரம் ஒன்று சுற்றுகின்ற போது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னென்றால், இது வலம் சுழியாக சுற்றினால் மற்றது இடஞ்சுழியாக, இதுவும் இடஞ்சுழியாக. இன்னும் ஒரு பச்சக்கரம் இருக்குமாக இருந்தால் அதுவும் வலஞ்சுழியாத்தான் சுற்றும். அப்ப இடஞ்சுழி, வலஞ்சுழி, இடஞ்சுழி, வலம் சுழி என சுற்றுகின்றது. மாறி மாறி சுற்றும். ஒன்று இப்படி சுற்றினால் மற்றது இப்படி சுற்றும். மாறி மாறி சுற்றுகின்றது என்பதை நீங்க விளங்கி கொண்டால் சரி. இனி நாங்கள் 12வது வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். 12வது வினா, எனது வயது 6 வருடங்கள். இங்க வயதுகளை சொல்லப்பட்ட, அதாவது எனக்கு வயது 6 வருடங்கள், அக்காவின் வயது 10 வருடங்கள், தம்பியின் வயது 4 வருடங்கள். இதை குறித்து காட்டுவது அளவுகளை ஒப்பீட்டு அளவில் காட்டும் விடைகிறது. ஒப்பீட்டு அளவில் என்றால் ஒப்பிடுவதன் மூலம். அப்ப நாங்க இது 6 வயது என்பதை இது 2 ஒப்பிடுகின்றது என்றால் 6, இது 2 என்றால் 2 10, சரி. ஆனா இது 4 இல்லையே, இது 6. அப்ப இந்த விடை பொருந்தாது. அடுத்த பார்ப்போம். இது 2 2 2 2 என்று 8ஐத்தான் கருதுகிறேன். அப்ப இந்த விடையும் பொருந்தாது. இது 2 இது 2 இது 2 என்று ஒப்பிட்டால் இது 6 சரி. இது 2 இது 2 இது 2 இது 2 இது 2 என்றால் 10 சரி. இது 2 இது 2 என்றால் 4 சரி. அதாவது எனது வயது 6 வருடங்கள், அக்காவின் வயது 10 வருடங்கள், தம்பியின் வயது 4 வருடங்கள். அப்ப 3வது விடைதான் பொருத்தமானது. இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். இறுதி வினாவில கேட்கப்படுகின்றது, துவிச்சக்கர வண்டியின் திசை திருப்பும் கைப்பிடியுடன் நேரடியாக தொடர்புடையது சக்கரம் இது. அதாவது எந்த வாகனங்களையும் அது செல்கிற திசையை திரும்புகிற சக்கரம் முன் சக்கரம் தான், பின் சக்கரம் திரும்பாது. 2ம் திரும்பமா இருந்தால் ஒழுங்காக போய் செய்கிறார். அதாவது முன்னுக்கு இருக்கிற 2 சக்கரம், பின்னுக்கு இருக்கிற 2 சக்கரமாக 4 சக்கரமும் திரும்பமாயிருந்தால் வாகனம் ஒழுங்காக சென்றடைய முடியாது. நீங்க பார்த்து பாருங்க, அவதான் தெரியும். எந்த வாகனத்திலையும் முன் சக்கரங்கள்லாம் திரும்பும், பின் சக்கரம் அதன் வழியே செல்லும் என்பதுதான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப முன் சக்கரம் என்ற விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் இந்த பயிற்சி தாளின் 4வது பக்கத்துக்கு விடையளிப்போம். நல்ல பிள்ளைகள், இப்ப நாங்க இந்த 9வது பயிற்சி தாள்ல 4வது பக்கத்தை பார்வையிட்டு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். இந்த வகையில இந்த 3ஆம் தரத்துல மொத்தம் 14 பயிற்சித்தாள்கள் இருக்கின்றது. பிறகு 4ஆம் தரத்துல வினாத்தாள் 1 10, வினாத்தாள் 2 10. பிறகு 5ஆம் தரத்துல 40 நுண்ணறிவுகள், பிறகு வெற்றிக்கனிகள் என்கின்ற இதழ், பிறகு கடந்த கால அரச பரீட்சை தாள்கள் கற்பித்து உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்துவேன். அதற்கிடையில நான் உங்களுக்கு
பயன் தருகின்ற விடயத்துல சுற்றாடல்களை சுவாரஸ்யமாக விடயங்களாக தந்து காணொளிகளாக வெளியிடுறேன். அதை வகுப்பில தருவதற்கு நேரம் போதாது. அப்ப நீங்க அதை காணொளிகளாக பார்த்து பயனடையுங்கோ. அது மட்டுமல்ல, நான் காணுகின்ற காணொளிகளை எல்லாம் அதுல போடுவேன். அது எல்லாம் கல்வியோட சம்பந்தமான அறிவு சார்ந்த விடயங்களாக இருக்கும். அதுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனி நாங்கள் 14வது வினாவுக்கு செல்வோம். இதுல மொத்தம் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறதுல இது 4ஆம் பக்க வினாக்கள். சரி, 14வது வினாவை பார்ப்போம். விரைவாக ஓட தெரியாது, எதிரியை கண்டால் உடனே ஓட்டுக்குள் இழுத்து ஒழித்து தப்பித்துவிடும். எதை இழுத்து? அதிண்ட 4 அவயவங்களை. அது ஏது? ஆமை. 4 அல்ல 5. கால்கள் 4, தலையொன்று, 5 அவயவங்களையும் உள்ளுக்கிழுத்து தப்பி விடுவது ஆமை. அப்போ 3வது விடை. 0 0 0 1 0 2 என்றவாறு 1 0 வரை எண்களை இரு இலக்கங்களாக எழுதும் போது 0 எனும் இலக்கம் எத்தனை தடவைகள் எழுதப்படும்? இது அருமையான கேள்வி. மிக கவனமாக உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். மிக கவனமாக பின்பற்றுவோம். இந்த எண்கள்ல இங்க பாருங்க, 0 0 0 1 0 2 0 1 0 என்று, அதாவது 0 0 0 2 இந்த ஒழுங்குமுறையில 10 வரையில எண்களை எழுதினால் அப்ப 0 சாரி இதுல 1 வரும், அடுத்தது 2 வரும், இங்க 1 2 இருக்கு, 0 3 வரும், 0 4 0 5 0 6 0 7 0 8 0 9 இதுவரையில எழுதினால் இதுல எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கின்றது என்று கேட்கப்பட்டால், இந்த முறையில் எழுதப்பட்டு எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கின்றால் நீங்க உடனே என்ன சொல்லி நினைப்பியல்? ஓ 10 வரையில தானே, அப்ப 10 தான் சரி நினைப்பியல். தவறு. அடுத்த நினைப்பியல் 11 தானே இருக்குது, அப்ப 11 தான் சரி என்று, அதையும் தவறு. இதுக்கு அப்ப விடை காணுகின்ற ஒழுங்குமுறையை நான் சொல்லித்தாரன். இது ஈரிலக்கம் என்றபடியால் நீங்க ஒன்றுக்கள் இடத்திலே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கின்றது, 10க்கள் இடத்திலே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கின்றது கண்டு விடையளிப்பதுதான் இலக்கமாகும். ஒன்றுக்கள் இடத்துல ஒரு பூஜ்ஜியம், 0 0 அடுத்தது 10க்கள், அப்ப 2 பூஜ்ஜியம் இருக்கின்றது. 10க்கள் இடத்துல இந்த ஒன்று தவிர்ந்த இந்த 10 இடங்களையும் இருக்கின்றது. ஏன்? இந்த 9 இலக்கத்துக்கு இந்த 0 பூஜ்ஜியம் இருக்கின்றது, அப்ப 10 இருக்கின்றது. அப்ப மொத்தம் 12 என்பதுதான் விடை ஆகும். அப்ப இதன் விடை 3வது என்பதை கவனத்துல கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு எண்கள்ல அதாவது எத்தனை இருக்கின்றது இப்ப பாருங்க, 100ல இருந்து 110 வரையில எத்தனை ஒன்றுக்கள் இருக்குது என்று கேட்டால், நாங்கள் இது எல்லாவற்றையும் 130 வரையில என்று பார்ப்போமே. என்னடா 10 எழுதி கண்டுபிடிக்கலாம். இது 130 வரையில எத்தனை ஒன்றுக்கள் இருக்கிறது கேட்டால், நீங்க இதுக்கு விட காண்பதற்கு இலக்க வழி என்னென்றால், ஒன்றுக்கள் இடத்திலே எத்தனை ஒன்று, 10க்கள் இடத்திலே எத்தனை ஒன்று, 100க்கள் இடத்திலே எத்தனை ஒன்று என கண்டுபிடி அளிப்பதுதான் இலக்கமாக. இப்ப உங்களுக்கு தெரியும், இதுல ஒன்றுக்கள் இடத்துல 101 ஒரு காவரன். நான் அப்ப ஒன்றுக்கள் இடத்தானே இங்க எழுதுறேன். 101 வரும், 111 வரும், 121 வரும், 130. அப்ப மொத்தம் 3 இடத்துல வருகின்றது. அப்ப ஒன்றுக்கள் இடத்துல 3 தடவை. அப்ப நான் அதை குறித்து கொள்றேன், கவனிங்கோ. ஒன்றுக்கள் இடத்தில் 3 தடவை வரும். சரி, 10க்கள் இடத்திலே எத்தனை என்று பார்த்தால், 1 110 இருந்து 119 வரையில 10 தடவை வரும்.
நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுல 10கள் இடத்துல 110ல இருந்து 119 வரையில 10 தடவைகள் வரும். அப்ப 10கள் இடத்துல 10 தடவை வருது. 100கள் இடத்துல எத்தனை தடவை என்றால் இந்த 31 எண்கள், அதாவது 100ல இருந்து ஆரம்பித்த வரையா 30 வரையில 31, 100 சேர்ந்து அந்த 100ல உள்ள ஒன்று. அப்ப 31 ஒன்றுகள் இருக்கும். அப்ப இதுல 31 ஒன்றுகள். அப்ப இதை கூட்டினால் 31, 10, 3 என்றால் 4, 44 ஒன்றுகள் வரும் என்பதை கணிக்க பழகிக் கொள்ளுங்கள். அன்பு குழந்தைகளே, இவைதான் நுண்ணறிவிலே உங்களுக்கு கடின பயிற்சிகளாக இருப்பது. இப்ப நான் சொன்னது என்னவென்றால் 100ல இருந்து 130 வரையில எத்தனை ஒன்றுகள் இருக்கின்றது. அப்ப நீங்க இதற்கு பாரம்பரிய காணுதல் வேண்டும். ஒன்றுக்கள் இடத்திலே எத்தனை, 10கள் இடத்திலே எத்தனை, 100கள் இடத்திலே எத்தனை என்று பார்க்கிறோம். அப்ப ஒன்றுக்கள் இடத்துல 3 இருக்குன்னு சொன்னால் ஏன் 101, 111, 101, 111, 121. 10கள் இடத்துல 110ல இருந்து 119 வரையில 10 தடவை வரும். அடுத்தது இதுல 30 தடவை என்றபடியால் இந்த 100ல இருக்கிறபடியா 31 தடவை வரும். அப்ப எல்லாவற்றையும் கூட்டினால் 40, 31, 41, 44. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக விளக்கம் தாரேன். இது கஷ்டம் அல்ல. ஒரு வைத்தியசாலையில் 2 வாங்குகள் இருந்தன. ஒரு வாங்கில் 5 இடையிலே ஒரு பெண். அப்ப ஒரு வாங்கு இருக்கின்றது, அதுல 5 பேர் இருக்கிறார்கள். 1, 2, 4, 5. 5 இடையில நடுவில ஒரு பெண் இருக்கின்றாள். அப்ப அவள் 3வது. மறுவாங்கில் இன்னொரு வாங்கில 3 இடையில் ஒரு ஆண். அப்ப ஆண் நடுவில இருக்கிறார். அப்ப 1, 2, 3. இப்ப கேள்வி என்ன, அங்கிருந்த ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை? இங்க 2 ஆண், இங்க 2 ஆண். அப்ப 4, இங்கு 1, 5 ஆண்கள். பெண்கள் 1, 2, 3. பெண்கள் 3. அப்ப 5க்கு 3 என்ற முதலாவது விடை பொருத்தமானது. இந்த கேள்விகள் கஷ்டம் போல இருந்தாலும் இலகுவாக புரிந்து கொள்ள உங்களுக்கு பயிற்சி உதவி செய்யும். இனி அடுத்த கேள்வி, இந்த இங்குள்ள 6 இலக்கங்களையும் வேறு வரிசையில் எழுதுவதற்கு பொருத்தமற்ற இலக்கம் இது. 1, 1க்கு அடுத்த 3, 3க்கு அடுத்த 6, 6க்கு அடுத்த 2 பொருத்தமில்லை. 7, 9. அப்ப 2 தான் பொருத்தமற்ற. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த 18, 19 வினா. தங்க மோதிரம் என்பதை நாங்க இதுல தங்க மோதிரம் இங்குள்ள 2 எழுத்துக்களை இடம் மாற்றினால் சொல்லுருவா, அதாவது கருத்துள்ள சொல்லாக மாறும். அப்ப தங்க மோதிரம். அப்ப கானா இங்க வரணும், தீனா இங்க வரணும். அப்ப கானா தீனா மாறப்பட வேண்டும். பந்து போல இருப்பான், முகத்தில் 3 கண்கள் உள்ளவன், கண்களை குத்தினால் கண்ணீர் ஆராய் ஓடும், சமையலுக்கு பால் தருவான், அவன் யார், தேங்காய். நின்ற இடத்தில் ஓடுவான், வீட்டுக்கு காவலாயும் இருப்பான், வாலில்லை காலில்லை, அவன் யார், கதவு. கதவு நின்ற இடத்துல ஓடும், அதற்கு வாலும் இல்லை காலும் இல்லை, ஆனா காவலாயும் இருக்கும். இனி இறுதி கேள்வியை பார்ப்போம். எங்கள் வீட்டில் அவனை பார்த்துத்தான் நாங்கள் பாடசாலைக்கு புறப்படுவோம். அப்பா வேலைக்கு போவார், அம்மா சமையல் செய்வாள், ஆனால் அவளோ இருந்த இடத்திலே ஓடிக்கொண்டிருப்பாள். அது எது என்றால் கடிகாரம். அது கடிகாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்பொழுது அதாவது நாளைய வகுப்பில மிகுதி பயிற்சிகளை பார்த்துக் கொள்வோம்.